ஐபிஎல் ரிட்டென்ஷன் ரூல்ஸ் வெளிவந்துச்சு அண்ட் ஒரு டீம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமமா 6 பிளேயர்ஸ் அளவுக்கு பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணலாம் அண்ட் சிஎஸ்கே அணினால தல தோனியை ரீடைன் பண்ண முடியுமா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்பதான் பாத்தீங்கன்னா ஐபிஎல் ரிட்டென்ஷன் ரூல்ஸ் வெளிவந்திருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் ரூலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டீம் மேக்ஸிமமா 6 எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் கிட்ட ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எய்தர் பை ரிட்டென்ஷன் ஆர் பை ஆர்டிஎம். லெட்ஸ் டேக் ஃபார் an எக்ஸாம்பிள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 3 பிளேயரை பாத்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு முன்னாடி ரீடைன் பண்றாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் அப்ப 3 ஆர்டிஎம்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரூல் சொல்ல வருது. அண்ட் செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 கேப்டு பிளேயர்ஸ் அளவுக்கு ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எய்தர் ஃபாரினர் ஆர் இந்தியன். ஒரு டீம் 5 ஃபாரினரை கூட பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணலாம். அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் மாதிரியான டீம் பாத்தீங்கன்னா ரொம்பவே உதவும் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் மும்பை இந்தியன்ஸையும் பாத்தீங்கன்னா அவங்களோட இந்தியன் கோரை வச்சுக்க இந்த ரூல் பாத்தீங்கன்னா உதவ போகுது. அண்ட் 2 அன்கேப்டு பிளேயர் அளவுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமமா ரீடைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சப்போஸ் நீங்க 5 கேப்டு பிளேயர்ஸ் அண்ட் 1 அன்கேப்டு பிளேயர் கூட ரீடைன் பண்ணலாம். இல்லனா 4 கேப்டு பிளேயர்ஸ் 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனோடையும் பாத்தீங்கன்னா போலாம். அண்ட் இன்னொரு ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸிஸ்ட் இந்த ஒரு ரூல் தான். ஒரு பிளேயர் 5 இயர்ஸா தன்னோட நாட்டுக்காக ஆடல அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயரா கன்சிடர் ஆவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விச் மீன்ஸ் மகேந்திர சிங் தோனி அவர்களை பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அன்கேப்டு பிளேயர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில ரீடைன் பண்ண முடியும். அண்ட் அவருக்கு பாத்தீங்கன்னா 4 crores அளவுக்கு தான் சேலரியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரியான டீமுக்கு இந்த பர்டிகுலர் ரூல் பாத்தீங்கன்னா ரொம்பவே உதவும் அப்படின்றது எங்களோட கருத்து. அண்ட் அந்த ரூல்ல பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியன் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இயருக்கான ஆக்ஷன் பர்ஸை பாத்தீங்கன்னா ஐபிஎல் நிர்வாகம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 120 crores அளவுக்கு ஆக்ஷன் பர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி நீங்க 5 பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 75 crores அளவுக்கு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் நிர்வாகம் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸ் அவைலபிலிட்டிக்கான ஒரு 2 ரூல்ஸை பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த வருஷம் நடைபெறவிருக்கிற மெகா ஆக்ஷன்ல ஏதாவது ஒரு ஃபாரின் பிளேயர் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா அடுத்த மினி ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, தங்களோட பேரை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது அப்படின்னு ஐபிஎல் நிர்வாகம் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகா ஆக்ஷன்ல ஒருத்தர் தன்னோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணி அவர் ஒரு டீமுக்கு சோல்டும் ஆறாரு. அண்ட் சோல்ட் ஆனதுக்கு அப்புறம் பர்சனல் ரீசன்ஸ் காரணமாக நான் ஐபிஎல்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த பர்டிகுலர் பிளேயருக்கு 2 year பேன் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இந்த 2 ரூலுமே பாத்தீங்கன்னா வரவேற்க வேண்டிய ஒரு ரூல் அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் பிரான்சிசி பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் பிளேயர்ஸோட விலகல் காரணமாக நிறைய அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நம்ம ஹாரி ப்ரூக் கேஸே எடுத்துப்போமே, டெல்லி கேபிட்டல்ஸ் ஹாரி ப்ரூக்ல ஒரு மெயின் பிளேயரா எடுத்தாங்க. பட் ஹாரி ப்ரூக் கடைசி நேரத்தில் பர்சனல் ரீசன்ஸ் காரணமாக ஐபிஎல் இருந்து புல் அவுட் ஆனாரு. அது வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட காம்பினேஷனே பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணிச்சு. சோ கண்டிப்பா இந்த 2 ரூல் பாத்தீங்கன்னா ஐபிஎல் நிர்வாகத்துக்கு பாத்தீங்கன்னா வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அண்ட் தல தோனியை ஒரு அன்கேப்டு பிளேயரா சிஎஸ்கே ரீடைன் பண்ண போறாங்க. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.